அன்றைய மன்னா சங்கீதம் 9 சங்கீதம் 10 வசனம். சங்கீதம் 9 வசனம் 10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவர்களை கைவிடவே மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். நீங்களும் கர்த்தரை தேடுறீங்கல்ல, உங்களை எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டார். பாதியில் விட்டுட்டு போறதுக்கு அவர் உங்களை அழைக்கவில்லை. நித்தமும் நடத்துவதற்கு தான் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் ஒரு நல்ல தகப்பன். உலக பிரகாரமான தகப்பன் கூட பிள்ளைய பாதி வழியில விட்டுட்டு போயிடலாம், கைவிட்டுட்டு ஓடி போயிடலாம். ஆனா நம்முடைய ஆண்டவரோ பரம தகப்பன். நீங்கள் விசுவாசிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பரம தகப்பன். அவர் பாதி வழியில கைவிடுகிற தேவனே இல்லை. நித்தமும் உங்களை நடத்துவார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். நீங்க அவரை தேடுகிறபடினால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. உங்க இருதயம் அவரையே சார்ந்திருக்கும். சோர்ந்து போகாதீங்க. நடு ரோட்ல விடுகிற தேவன் அல்ல, நித்தமும் நடத்துவார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, தொடர்ந்து உம்மை தேடுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். உம்மை நம்பி இருக்கிற இருதயத்தை தாரும். உம்முடைய முகத்தை தேடுங்கள் சொன்னீரே. உம்முடைய முகத்தை தேடுகிற கிருபைகளை இருதயத்தை எங்களுக்கு தாரோப்பா. உம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா பயம் கலக்கத்தை எடுத்து போடுங்க. நித்தமும் நடத்துவீராக. இன்னைக்கு பாதி வழியில விட்டுட்டு போக மாட்டீங்க. இந்த நாள் முழுவதும் நடத்துவீங்க. அவங்க தேவைகளை சந்திப்பீர். நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த ஜபத்தை நீங்க கேட்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கை நீர் ஆசீர்வதிக்க போகிறக்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. இந்த நாள்ல அவங்க உங்களுடைய பலத்த கரத்தை பார்க்கட்டும். ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.